சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 3ஆம் தேதி. அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்கிறது. கலாத்திரிக்க நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம். ஆகார் என்பது அரபி தேசத்திலுள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற ஜெருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான ஜெருசலேமோ சுவாதீனமுள்ளவள். அவளோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுவாதீனமுள்ளவனுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுவாதீனமுள்ளவர்களுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். கலாத்திரிக்க நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அடிமைத்தனத்தையும் கட்டப்பட்ட நிலையையும் கொண்டு வந்தது. மேலும் மனிதர்கள் குற்றவாளிகளாக மாறினார்கள். ஆனால் இப்போது நாம் ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழ் வருகிறோம். இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாக இருந்தாலும் அவனும் அவனுடைய தாயாகிய ஆகாரும் துரத்தப்பட்டார்கள். தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் யாருக்கும் பங்கில்லை. இதேபோல் அடிமைத்தனத்தின் கீழ் வரும் அனைவரும் விருத்த சேதனம், ஓய்வு நாள் அல்லது மனிதனின் முயற்சியால் நீதிமான்களாக முயற்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் புறம்பாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட கிரியைகளை விசுவாசிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது வார நாட்களின் செய்திகள் மூலம் நீதியுள்ளவர்களாக மாற விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள். மேலும் அவர்கள் மீண்டுமாக அடிமைத்தனத்தின் கீழ் வர விரும்புவதால் தேவனுடைய சுதந்திரத்தில் எந்த பங்கையும் அடைய மாட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரட்சிப்பின் கிரியையை முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று கூறி தலை சாய்த்தார். ஆனால் 7வது நாள் அட்வென்டிஸ்டுகள் ரட்சிப்பில் இன்னும் சிலவற்றை சேர்க்க முயல்கின்றனர். அவர்கள் ஆண்டவரிடமே, இல்லை ஆண்டவரே, இது முடிவடையவில்லை, மேலும் ஓய்வு நாளை ரட்சிப்புடன் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு அழகான கட்டிடத்தை கட்டி முடிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது முழுமையடையவில்லை என்று ஒருவர் கூறுகிறார். பின்னர் அவர் ஒரு மண் பானையின் உடைந்த துண்டை எடுத்து அதன் மீது வைத்து சில அசிங்கமான உருவங்களை வரைந்து இந்த உருவங்களையும் கட்டிடத்தில் ஏற்படுத்தி முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? இப்படிதான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் ரட்சிப்பின் கிரியையில் மேலும் சில காரியங்களை சேர்க்க முயற்சிக்கிறார்கள். பாவமறியாத நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்கான முழு தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் மரித்தபோது நம்முடைய சாபத்தை ஏற்று சாபமாகவே மாறினார். இதனால்தான் எல்லாம் முடிந்தது. இப்போது நாம் அதை விசுவாசத்தால் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்கின்றோம்.